சிக்கன் தொக்கு செய்யலாம் வாங்க. இன்றைக்கி சிக்கன் தொக்கு அப்புறம் வந்து தேங்காய் பால் குஸ்கா தான் பண்ண போகிறேன். சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் இதையும் போட்டு நல்லா சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். மேரினேட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும். 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 3 ஹோல் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா ஊறட்டும். அது ஊடுற கேப்பில் நம்ம வந்து தேங்காய் பால் குஸ்கா பண்ணிடலாம். அது சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஒரு குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி, இல்லாட்டி ஹாஃப் தக்காளி போதும். இல்லை உங்களுக்கு தக்காளி வேணான்னா நீங்கள் தக்காளி போடணும் அவசியம் இல்லை. அப்புறம் வந்து 3 பச்சை மிளகா, 3-4 பச்சை மிளகா. நம்ம வேறு எந்த காரப்பொடியும் போகிறதில்ல, அதனால் வந்து பச்சை மிளகா தான் காரத்துக்கு. ஸோ அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. கீரி போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலை போட்டுக்கோங்க. புதினா இலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி இருக்குது இல்லையா, நம்ம வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தூக்கி உள்ளே போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டு உள்ளே போட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் 1:1 தான் பாஸ்மதி ரைஸ்னால். ஸோ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி மூடி வச்சாச்சு. குக்கரில் போட்டு 2 விசில் இல்லாட்டி 1 விசில் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சாதம். இப்போ வந்து நம்ம சிக்கன் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கிரேவி கன்சிஸ்டன்சி, தொக்கு கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக நான் வந்து வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். வெங்காயம் அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகணும் உங்களுக்கு. பச்சை வாசனை போட்டும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த தொக்கு வந்து நல்லா கிரேவியாக வரணும். அதுக்காக தான் அந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி சேர்க்குறது. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்மளோட லெக் பீஸை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். நான் 2 தான் சேர்க்குறேன். ஒன்று வந்து ஷாகினுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். அப்படியே 2ஐயும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் திரும்பவும் வெளியில் எடுத்து தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா சிக்கன் வெந்திருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணலாம். தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. தேங்காய் சாதம் சூப்பராக ரெடியாக இருக்குது. தேங்காய் பால் குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்காய் பால் குஸ்கா, அதுக்கு வந்து மேட்சிங்காக சைட் டிஷ் வந்து சிக்கன் தொக்கு செம்மையாக இருக்குது. இது நார்மல் சிக்கன் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டோன்னா இதுதான் சிக்கன் தொக்கு பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் வாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது சாயிருக்கான சிக்கன் 65.